விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், திமுக எம்எல்ஏவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் அனுமதி கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் அவருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பொதுக்கூட்டத்தில் பேசிய விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் மீது தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1 கடந்த 20ஆம் தேதி ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கை விசாரணை செய்த குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுமதி தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசிய விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயனை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்தார். மேலும் வருகிற 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கவும் உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து காவல்துறையினர் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயனை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு மார்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் இந்த மனு மீதான விசாரணை இன்று தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1 நீதிபதி சுமதி முன்னிலையில் இன்று மதியம் 12 மணி அளவில் விசாரணைக்கு வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மார்கண்டேயன் எம்எல்ஏ காவலில் எடுத்து விசாரிக்க தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 1 மனு அளித்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.